பலாப்பழம் வாங்கியாச்சு. நான் பலாப்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு குல்ஃபி செய்ய போகிறேன். பலாப்பழ குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அன்புடன் நான் ஹர்ஷம்மா. பலாப்பழம் குல்ஃபி செய்கிறதுக்கு பலாப்பழத்தில் விதையெல்லாம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு பலாப்பழம் மட்டும் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் காய்ச்சிக்கலாம். நான் இதுக்காக 2 கப் பால் எடுத்திருக்கேன். இது ஃபுல் க்ரீம் மில்க்கு. இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பால் இந்த திக்னஸ் பத்தாது. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். அது பால் கொதித்ததும் அதில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்படி கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து செய்யும் போது நம்மளோட குல்ஃபி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இப்போது இது அப்படியே ஆறட்டும். இப்போது நான் இதில் பலாப்பழத்தை ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். நான் காய்ச்சி வச்சுருக்க பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு அதில் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டில் நான் காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் டேஸ்ட்டுக்காகவும் டெக்ஸ்சருக்காகவும் நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை நல்லா கலக்கிக்கிறேன். குல்ஃபி மோல்டு ரெடியாக இருக்குது. இந்த குல்ஃபி மோல்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வாங்கி செய்யாமல் வச்சுருந்தா நல்லாவா இருக்கும், அதனால தான் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை மோல்டு எல்லாத்துலேயும் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் கேப் போட்டு செட் பண்ண விட்டுடலாம். அச்சோ சாரி கட் பண்ணி வச்ச பலாப்பழத்தை மறந்துட்டேங்க. இருங்க, அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 8 to 10 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சு செட்டாக விட்டுடலாம். இப்போது 8 மணி நேரம் ஆகிருக்கு. செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. இப்போது நான் தண்ணியில் வச்சு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வைக்கிறேன். இப்போது குல்ஃபி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சாப்பிட. நான் செஞ்ச பலாப்பழ குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் நீங்கள் குல்ஃபி செய்யலாம். தேங்க்ஸ் டு வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.